buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா method overloading னா என்ன, அது வந்து Pythonல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்ங்கறத ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நாம வந்து பாத்துறோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்க ப்ரீவியஸா போட்ட வீடியோ பார்த்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. சோ தட் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங்ல வேற ஒரு சில ஆபரேஷன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ உங்க எல்லாத்துக்கும் இந்த எக்ஸாம்பிள் நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான். சோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்துட்டு 3 நம்பர்ஸ் இருக்கும். சோ சே ஃபார் an எக்ஸாம்பிள் ABCங்கிறதுல 3 நம்பர்ஸ் நம்ம கிட்ட இருக்கும், இல்லாட்டி 2 நம்பர்ஸ் இருக்கும், இல்லாட்டி ஒரு நம்பர் இருக்கும். சோ எப்படி நம்பர்ஸ் இருந்தாலுமே அதை எப்படி ஆட் பண்றது அப்படின்னு தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருந்தோம். சோ மெத்தட் ஓவர்லோடிங்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது பார்ட் 2 வீடியோ. சோ இதுவே நீங்க கிளாஸ் 41 நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னங்கிறது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமிங் கான்செப்டும் நான் வந்து அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சோ யாராவது பார்ட் 1 பார்க்காம ஸ்ட்ரைட்டா அந்த பார்ட் 2 பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்க ப்ரீவியஸா போட்ட வீடியோ பார்த்துட்டு இப்ப பாத்துட்டு இருக்க வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரியும். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்த எக்ஸாம்பிள் மூலமா நம்ம கிட்ட ஒரு 3 நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு இந்த மாதிரி if elif கண்டிஷன் போட்டு தான் நம்மளால ஆட் பண்ண முடியுமா, இதுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மெத்தட் ஓவர்லோடிங்ல இதை வந்துட்டு நாம வேற மாதிரி கூட நம்ம வந்துட்டு ஆட் பண்ண முடியும். சோ அதே 3 நம்பர்ஸ் நம்ம வந்துட்டு எப்படி ஆட் பண்றது அப்படின்னு தான் நாம வந்து இப்ப பார்க்க போறோம். ஓகே, என்னோட கோட் நான் போட்டுட்டேன். சோ போட்டுட்டு இப்ப என்னோட கோட் வந்து ஒர்க் ஆகுதா நான் வந்து செக் பண்றேன். சோ பாத்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் கொடுக்கும்போது எனக்கு வந்து அதே மாதிரி ரன் ஆயிருக்கு. இப்போ அதே மாதிரி நான் வந்துட்டு ஒரு 2 நம்பர்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். சோ இந்த லைனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு 3 பாராமீட்டர்ஸ் இல்லாம இந்த இடத்துல 2 பாராமீட்டர்ஸ் தரேன். எனக்கு வந்து கரெக்டா ஒர்க் ஆயிருக்கு. சோ 2 பாராமீட்டர் இல்லாம லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு பாராமீட்டர் நான் வந்து தரேன். சோ ஒரு பாராமீட்டர் தரும்போது எனக்கு வந்து கரெக்டா தான் ரன் ஆயிருக்கு. சோ ஆனா ப்ரீவியஸ் கோடுக்கும் இந்த கோடுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். சோ இதுல வந்துட்டு இவ்வளவு பெரிய லைன்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம், இஃப் எல்ஸ் கண்டிஷன் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது, வெறும் ஒரு சின்ன கோட்ஸ் தான் நம்ம வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஆனா அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கு. சோ இந்த இடத்துல எப்படி மெத்தட் ஓவர்லோடிங் ஒர்க் ஆகுதுங்கிறத நாம வந்து பார்க்கலாம். நம்மளோட கான்செப்ட் வந்துட்டு ஒண்ணுதான், ஒரு நம்பர் கொடுத்தாலும் ஆட் பண்ணணும், 2 நம்பர் கொடுத்தாலும் ஆட் பண்ணணும், 3 நம்பர் கொடுத்தாலும் ஆட் பண்ணணும். சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் if elif யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். சோ அந்த மெத்தட் இல்லாம இந்த மெத்தட்ல என்ன பண்றோம்ங்கறத இப்ப பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளாஸ் A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு டிஃபைன் பண்றேன். என்னோட ஃபங்க்ஷனோட நேம் வந்துட்டு fun தான். அதுக்கப்புறமேட்டு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுத்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு 3 பாராமீட்டர், 2 பாராமீட்டர், ஒரு பாராமீட்டர் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். சோ இந்த இடத்துல நீங்க மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ல கொடுத்திருக்க பாராமீட்டர்ஸ் தான். செல்ஃப்ங்கிறது டிஃபால்ட் பாராமீட்டர் உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். சோ அடுத்து தந்திருக்க பாராமீட்டர் என்ன தந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் v அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ இந்த இடத்துல v தான் தரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. விக்கு பதிலா நீங்க எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் VIL அப்படின்னு நீங்க வந்து கொடுத்துக்கலாம். எந்த எரரும் இல்லாம தான் நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். சோ இந்த இடத்துல ஸ்டார் பக்கத்துல நீங்க vன்னு கொடுத்துக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எந்த வேரியபிள் நேம் வேணாலும் நீங்க வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். சோ நம்ம எந்த இடத்துல எல்லாம் இந்த ஸ்டார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு ரிசீவ் பண்ண போகுதுங்கிறத நம்மளுக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்பவே நம்மளுக்கு தெரியாதுன்னு இருக்கிற சமயத்துல நாம இந்த மாதிரி ஒரு ஸ்டார் கொடுத்துட்டு அந்த வேரியபிள் நேம் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். சோ நம்ம முன்னாடி போட்டதுல எல்லாம் செல்ஃப் கமா A கமா B கமா C அப்படின்னு நம்ம வந்து இந்த மாதிரி 3 வந்து கொடுத்துருந்தோம். அப்போ இந்த இடத்துல 3 பாராமீட்டர் ரிசீவ் ஆகும்ங்கிறது நம்மளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 3 பாராமீட்டர் வாங்க போறோம்னா இல்ல 2 பாராமீட்டர் வாங்க போறோம்னா இல்ல ஒரு பாராமீட்டர் வாங்க போறோம்ங்கிறதே எனக்கு வந்து தெரியாது. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த செகண்ட் இதுல வந்துட்டு எனக்கு எத்தனை பாராமீட்டர் வரப்போகுதுன்னே தெரியாதுங்கிறத சொல்றதுக்காக ஒரு ஸ்டார் கொடுத்துட்டு நீங்க பக்கத்துல ஒரு வேரியபிள் நேம் வந்து கொடுத்துருவீங்க. சோ அது வந்துட்டு ஸ்டார் A அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்ல ஸ்டார் B அப்படின்னு கொடுத்துக்கலாம், நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் சும்மா என்னோட கன்வீனியன்ஸ்க்காக நான் வந்துட்டு ஸ்டார் VIL அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். சோ எந்த இடத்துல நம்மளுக்கு இந்த பாராமீட்டர் எத்தனை நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணணுங்கிறத முன்கூட்டியே தெரியாதுன்னு இருக்கிற சமயத்துலதான் நாம இந்த மாதிரி ஸ்டார் போட்டுட்டு அந்த வேரியபிள் நேம் வந்து நாம இந்த இடத்துல வந்து கொடுப்போம். சோ இந்த இடத்துல நமக்கு தெரியாது இல்லையா, நான் ஒரு நம்பர் கொடுத்தாலும் எனக்கு ஆட் பண்ணணும், 2 நம்பர் கொடுத்தாலும் ஆட் பண்ணணும், 3 நம்பர் கொடுத்தாலும் எனக்கு வந்து ஆட் பண்ணணும். அதனால என்ன நம்பர் நான் தரப்போறேங்கிறத ஆப்ஜெக்ட் வச்சு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதுதான் எனக்கு தெரியும் நான் எத்தனை நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ் நான் தரப்போறேன்ங்கிறது. அதனால நான் இந்த இடத்துல வந்து ஸ்டார் VIL அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு அதுக்கான கோட் வந்து நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன்.
சோ யாருக்காவது இன்னும் இந்த இடத்துல இந்த ஸ்டார் வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணுதுங்கிறது புரியாம இருந்தது அப்படின்னா நம்ம இதே சீரீஸ்ல டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அதுல வந்துட்டு இதை நம்ம ரொம்பவே டீடைல்டா பார்த்தோம். ஸோ ஸ்டார் ஆர்க்ஸ்னா என்ன, அதுக்கப்புறமேட்டு டபுள் ஸ்டார் KWARGSனா என்னங்கிறத நம்ம ரொம்பவே டீடைல்டா நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஸோ அந்த கான்செப்டை பார்த்துட்டு இந்த கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் டீடைல்டா புரியும் இந்த ஸ்டார் வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அடுத்து வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். 3 பேராமீட்டர்ஸ் நான் வந்து தரேன். சோ இந்த 3 பேராமீட்டர்ஸ் எனக்கு எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் VAL எனக்கு வந்து 10, 20, 30 அப்படின்னு எனக்கு இந்த மாதிரி போயிடும். சோ மூணுமே எனக்கு வந்துட்டு இந்த ஸ்டார் VALங்கிற வேரியபிள் தான் எனக்கு வந்து இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வேல்யூ வந்துட்டு 0 அப்படின்னு நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். வேல்யூங்கிறது என்னோட ஒரு வேரியபிளோட நேம். அடுத்து ஃபார் லூப் கொடுத்துட்டேன். எதுக்கு ஃபார் லூப் தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 10 + 20 + 30 அப்படின்னு எனக்கு அடுத்தடுத்து நம்பரை எடுத்து எனக்கு வந்து ஆட் பண்ணணும். சோ அடுத்தடுத்து போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ அதனால ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இந்த VAL நான் வந்துட்டு ஃபார் லூப்ல நான் வந்து தரேன். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு I வந்து நம்மளுக்கு 10 பாயிண்ட் பண்ணிருக்கும். உள்ள என்ன கண்டிஷன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு வேல்யூ பிளஸ் I அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேல்யூ 0ன்னு இருக்கும், பிளஸ் I வந்து 10 பாயிண்ட் பண்ணிருக்கு. சோ 0 + 10 வந்துட்டு நம்மளுக்கு 10 அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல ஆன்சர் வரும். அடுத்த ஐட்ரேஷன் போகும். சோ I வந்துட்டு 10 இருந்துட்டு நம்மளுக்கு 20 போய் பாயிண்ட் பண்ணும். இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வேல்யூ பிளஸ் I. வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி 10 இருக்கு, I வந்து 20 பாயிண்ட் பண்ணிருக்கு. சோ 10 + 20 வந்து 30 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேல்யூ வரும். அடுத்து வந்துட்டு இன்கிரிமெண்ட் ஆகும். சோ 20 விட்டு 30 போய் பார்க்கும். சோ இப்போ இந்த இடத்துல 30 + 30 அப்படின்னு ஆட் பண்ணும். 30 ஆட் பண்ணும்போது 60. சோ 16ங்கிறதா நம்மளோட வேல்யூங்கிற வேரியபிள்ல லாஸ்டா ஸ்டோர் இருக்கிற வேல்யூ. அடுத்து ஃபெட்ச் பண்ண வேல்யூ இருக்காது, வெளியில வந்துரும். ஆடட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். சோ 16ங்கிறத நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ அடுத்த லைன் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட் நான் வந்து தரேன். சோ இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த வேல்யூ என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா 10, 20 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு இந்த 10 நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணிருக்கும். சோ அதே மாதிரி வேல்யூ பிளஸ் I அப்படின்னு சொல்றோம். சோ வேல்யூல 0 இருக்கும், I வந்துட்டு 10 பாயிண்ட் பண்ணிருக்கு. சோ 0 + 10 வந்துட்டு 10ங்கிற ஆன்சர் சேவ் ஆயிருக்கும். அடுத்து ஐட்ரேட் ஆகும். சோ 10 விட்டுட்டு நம்மளுக்கு 20 போய் பார்க்கும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 10யும் 20யும் ஆட் பண்ணும். 20 + 10 வந்துட்டு 13ங்கிற ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு இந்த வேல்யூங்கிற வேரியபிள்ல சேவ் ஆயிருக்கும். அதை பிரிண்ட் பண்ண சொல்லும் போது எனக்கு வந்து 13 எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து நான் 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் தரும்போது எனக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் எனக்கு இந்த இடத்துல இருக்கும். சோ I வந்து இதை தான் பாயிண்ட் பண்ணும். சோ 0யும் 10யும் நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணும். 10ங்கிற ஆன்சர் தான் நம்மளுக்கு இந்த வேல்யூல இருக்கும். சோ அதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு இந்த இடத்துல 10 அப்படின்னு எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ ப்ரீவியஸ் கோடுக்கும் இதுக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோடை வச்சுட்டு நீங்க வந்துட்டு ஒரு நம்பர் 2 நம்பர் 3 நம்பர்ஸ் கொடுத்திருந்தா மட்டும்தான் உங்களால ஆட் பண்ண முடியும். இதுவே இந்த கோடோட எக்ஸாம்பிள் படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு எவ்வளவு நம்பர்ஸ் கொடுத்தாலுமே ஆட் பண்ணும். சோ இந்த இடத்துல 45, 67, 79, 90, அதுக்கப்புறம் 32 இந்த மாதிரி நீங்க எத்தனை நம்பர்ஸ் கொடுத்து நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டா ஆட் பண்ணி கொடுத்துரும். சோ இப்படிதான் வந்துட்டு நாம மெத்தட் ஓவர்லோடிங்க நம்ம வந்துட்டு நம்மளோட பைத்தான்ல நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சோ இது வந்துட்டு இஃப் எல்ஸ் கண்டிஷன் தான் தரணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்துட்டு ஒரு மெத்தட், இது வந்துட்டு இன்னொரு மெத்தட். சோ நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணும்போது நம்மளோட கன்வீனியன்ஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்துட்டு கோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த மெத்தட் ஓவர்லோடிங்ல பார்க்கலாம். சோ மெத்தட் ஓவர்லோடிங்ல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரியா வந்து கண்டுபிடிக்க போறோம். சோ எதுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்கொயருக்கு நம்ம வந்துட்டு ஏரியா வந்து கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறமேட்டு அடுத்து எதுக்கு கண்டுபிடிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிளுக்கு வந்து கண்டுபிடிக்க போறோம். சோ ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் நம்ம எப்படி ஏரியா கண்டுபிடிப்போம்னு பாத்தீங்கன்னா ஏ அதாவது A² பண்ணுவாங்க, அதாவது A × A பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு ஸ்கொயரோட ஃபார்முலா. ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா லென்த் × பிரெத். சோ லென்த்தையும் பிரெத்தையும் நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணணும். சோ இதுதான் நாம வந்துட்டு இப்போ மெத்தட் ஓவர்லோடிங் கான்செப்ட்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற கான்செப்ட் வந்து இந்த இஃப் எல்ஸ் கான்செப்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சோ மெயினா இதுல இருக்கக்கூடிய லாஜிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லா சைட்ஸுமே நம்மளுக்கு வந்துட்டு ஈக்குவலா தான் இருக்கும். சோ நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்ததுதான். சோ ஒரு பேராமீட்டர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை வந்து ஸ்கொயரா கன்சிடர் பண்ணிட்டு நம்மளுக்கு A × A பண்ணு அப்படின்னு நம்ம வந்து கோட் பண்ண போறோம். சோ ரெக்டாங்கிளா இருந்தது அப்படின்னா சோ கண்டிப்பா நம்மளுக்கு அவங்க 2 பேராமீட்டர் கொடுத்திருப்பாங்க. லென்த்ங்கிற பேராமீட்டர் கொடுத்திருப்பாங்க, பிரெத்ங்கிற பேராமீட்டர் கொடுத்திருப்பாங்க. சோ ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும் லென்த்தும் பிரெத்தும் எப்பவுமே நம்மளுக்கு சேமா இருக்காது. சோ அந்த கண்டிஷன் வச்சுதான் நம்ம வந்து இப்போ கோட் பண்ண போறோம். சோ எப்படி கோட் பண்றது
பண்றதுன்னு பார்க்கலாம். என்னோட கோட் நான் போட்டுட்டேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டா வந்துருச்சு அவுட்புட். ஃபர்ஸ்ட் லைன் என்ன தரேன்னு பாத்தீங்கன்னா 2 வெவ்வேறு வேல்யூஸ் நான் வந்து தரேன். சோ இந்த இடத்துல நான் வந்துட்டு இன்டெரக்டா நான் வந்து என்னோட ரெக்டாங்கிளுக்கு தரேன். சோ ரெக்டாங்கிளோட லென்த் வந்துட்டு 10 அப்படின்னு தரேன், பிரெத் வந்துட்டு 20 அப்படின்னு தரேன். ஆபரேஷன் பெர்ஃபார்ம் ஆயிட்டு எனக்கு வந்து ரெக்டாங்கிளோட ஏரியா 200 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து ஒரே ஒரு வேல்யூ தான் நான் வந்து தரேன். சோ ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேல்யூ இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏ ஸ்கொயர் பண்ணுவோம். சோ அதை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்கொயரோட ஏரியா 100 அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. சோ இப்போ இந்த இடத்துல இந்த ஆபரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது நம்ம வந்து பார்க்கலாம். சோ அதே மாதிரி கிளாஸ் ஏ அப்படின்னு வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. சோ ஸ்கொயரா இருந்தாலும் சரி ரெக்டாங்கிளா இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து 2 பேராமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸ்கொயரா இருந்ததுன்னா ஒரே ஒரு பேராமீட்டர் இருக்கும், ரெக்டாங்கிளா இருந்ததுன்னா 2 பேராமீட்டர் இருக்கும். சோ a is equals to none, b is equals to none அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துறேன். அடுத்து இஃப் கண்டிஷன்ல நான் வந்துட்டு ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு அதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்றேன் என்னோட கிளாஸ்க்கு. அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் வச்சு ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நான் வந்துட்டு 2 வேல்யூஸ் நான் வந்து தரேன், 10, 20 அப்படின்னு நான் வந்து தரேன். சோ இப்ப ஃபர்ஸ்ட் எங்க போகும்னு பாத்தீங்கன்னா ஏல வந்துட்டு 10 போகும், பில வந்துட்டு 20 போகும். சோ உள்ள போகும், நம்மளோட இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணும். சோ a is not equals to none பாக்கும், கண்டிஷன் ட்ரூ ஆகும். அண்ட் b is not equals to none பாக்கும், கண்டிஷன் ட்ரூ ஆகும். சோ 2 வேல்யூ இருக்கும் போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரெக்டாங்கிளோட ஏரியா தான் நம்மளுக்கு வந்துட்டு கால்குலேட் பண்ணும். சோ அடுத்து இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா a is not equals to b ஆனங்கறத நான் வந்து பாரு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். பிகாஸ் நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். சோ ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரே காமன் லென்த் அண்ட் பிரெத் வந்து இருக்காது. சோ லென்த் இருக்கு, பிரெத் இருக்கு அப்படின்னா, சோ லென்த் 10 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா பிரெத்தும் கண்டிப்பா 10 சென்டிமீட்டர் இருக்காது, அட்லீஸ்ட் ஒரு 12 சென்டிமீட்டர் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். லென்த்தும் பிரெத்தும் கண்டிப்பா ஒரே மாதிரி இருக்காது. அதனால லென்த் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு பிரெத். சோ எப்பயுமே லென்த்தும் பிரெத்தும் ஒரே மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்காது நம்மளோட ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும். சோ அதனால அதையும் நான் வந்து இந்த இடத்துல கண்டிஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இப்போ நம்மளுக்கு ஏல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 10, பில இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 20. சோ இந்த 2 கண்டிஷனுமே ட்ரூ ஆகும்போது உள்ள போயிட்டு ரெக்டாங்கிள் ஏரியா அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு ஏவையும் பிவையும் இன்டூ பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். சோ 10யும் 20யும் இன்டூ பண்ணி நம்மளுக்கு வந்து 200 அவுட்புட் வந்திருக்கு. சோ அடுத்து என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ இப்போ பார்க்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஏல வந்துட்டு 10ங்கிற வேல்யூ இருக்கும், பில வந்துட்டு நன்னுங்கிற வேல்யூ தான் இருக்கும். சோ உள்ள வரும். சோ a is not equals to none பாக்கும், கண்டிஷன் ட்ரூ ஆகும். b is not equals to none பாக்கும். இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது if விட்டு வெளியில வந்துடும், else போய் பார்க்கும். இப்போ இந்த இடத்துல நாம 2 பேராமீட்டர்ல ஒரு பேராமீட்டர் இருக்கு அப்படின்னாலே அப்ப கண்டிப்பா அது வந்து ஸ்கொயரா தானே இருக்கும். சோ அதனால நான் வந்துட்டு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு a இன்டூ a நான் வந்து பண்ண சொல்லியிருக்கேன். சோ ஸ்கொயரோட ஃபார்ம்ல வந்துட்டு a ஸ்கொயர். சோ அதனால a இன்டூ a போடுறேன். சோ 10 இன்டூ 10 பண்ணி எனக்கு வந்து 100 அப்படின்னு எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. சோ இப்போ உங்க எல்லாத்துக்கும் இந்த இடத்துல டவுட் இருக்கலாம். சோ சப்போஸ் இந்த இடத்துல நாம லென்த்தும் பிரெத்தும் ஒரே மாதிரி கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா 20, 20 கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டுமே எனக்கு வந்து ஸ்கொயர் ஏரியா அப்படின்னு எனக்கு வந்து வந்திருக்கு. சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். சோ 20 அப்படின்னா ஏக்கு 20 போகும், பிக்கு 20 போகும். உள்ள வரும்போது a is not equals to none, கண்டிஷன் ட்ரூ ஆகும். b is not equals to none, கண்டிஷன் ட்ரூ ஆகும். அடுத்து இந்த கண்டிஷன் செக் ஆகும்போது இந்த கண்டிஷன் நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் ஆயிரும். பிகாஸ் a is not equals to b அப்படின்னு பார்க்கணும். பட் 20 equals to 20 இந்த இடத்துல கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. அப்போ a is not equals to b ன்னு நீங்க சொல்றது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ். அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் விட்டு வெளியில போயிட்டு நம்மளுக்கு டைரக்டா எல்ஸ் நம்மளுக்கு வந்து ரன் பண்ணும். சோ ஸ்கொயரோட ஏரியா வந்துட்டு a இன்டூ a. சோ a இன்டூ a அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஏல இருக்கக்கூடிய 20 எடுத்துட்டு 20 இன்டூ 20 400 அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி தான் நாம வந்துட்டு மெத்தட் ஓவர்லோடிங்ல நாம இந்த மாதிரி ஸ்கொயரோட ஏரியாவும் ரெக்டாங்கிளோட ஏரியாவும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சோ இந்த மாதிரி இஃப் அண்ட் எல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா நம்மளால மெத்தட் ஓவர்லோடிங்க நம்மளால பைத்தான்ல நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா எப்படி மெத்தட் ஓவர்லோடிங்ல ஒரு அடிஷன் மட்டும் இல்லாம வேற ஒரு சில ஆபரேஷன்ஸும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியராவும் டீடைலாவும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.